நீங்கள் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கீங்களா, இல்லை புது வீடு கட்டணும்னு ஐடியாவில் இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. பொதுவாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கண்ணுக்கு அழகாக தெரிகிற விஷயங்களில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீரியர், ஃபர்னிச்சர் அப்படின்லாம் புது புது கேஜெட்ஸில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் ரீசன்ட் டேஸில் நம்ம எப்போவுமே கவனிக்க மறக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் யோசித்தேன். அது என்ன தெரியுமா? நம்ம வீட்டு செவுத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒயரிங். உண்மையை சொல்லணும்னா நான் அப்போ தான் இந்த அபார் கிரீன் ஒயரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்தில் ஒயரிங் மாற்றுறதுனால என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுதுன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி டைரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒரு குவாலிட்டியான ஒயரிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரிஞ்சுது. ஒயரிங்ன்றது வெறும் கரண்ட் கொண்டு வரது மட்டும் கிடையாது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களும் இருக்குது. நம்பர் 1, நம்ம வீட்டோட பாதுகாப்பு. நம்பர் 2, நீடித்து உழைக்கக்கூடிய தன்மை. நம்பர் 3, நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த அபார் கிரீன் ஒயரில் இருக்குது. சரி, அபார் கிரீன் ஒயரோட ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாமா? அபார் கிரீன் ஒயரில் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது அதோட பில்ட் குவாலிட்டி, அதாவது தரம் தான். இந்த அபார் கிரீன் ஒயரில் ஸ்ட்ராங் இன்சுலேஷன் இருக்கிறதுனால எந்த ஒரு மின்சார விபத்து ஏற்படாமல் இது அதிக பாதுகாப்பு கொடுக்குது. குறிப்பாக நம்ம இந்திய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. அதனால் வர வெப்பத்தை மற்ற ஒயர்களோட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த அபார் கிரீன் ஒயர் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்கி நீடித்து உழைக்குது. இந்த ஒயரோட செயல்பாடு சீராகவும் உறுதியாகவும் இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட், இந்த ஒயர் நம்மளோட ரியல் லைஃப்பில் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? எனக்கு இந்த அபார் கிரீன் ஒயரில் ரொம்ப பிடிச்சது இந்த ஒயரோட ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் தான். அபார் கிரீன் ஒயர்னாலே அதோட ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒயர் பற்றி நம்ம டெய்லியும் கவனிக்கவும் தேவையில்ல அண்ட் கவலைப்படவும் தேவையில்லை. அதுதான் இந்த அபார் கிரீன் ஒயரோட வெற்றியே. வீட்டில் இருக்க மிக்சி, கிரைண்டர், ஏசி, வாஷிங் மிஷின், அப்புறம் இன்னும் நிறைய மின்சாதன பொருட்கள் எல்லாமே இது மாதிரி நிறைய மின்சாதன பொருட்கள் ஓடிட்டு இருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமான மின்சார பயன்பாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பாதுகாப்பான ஃபீலிங் கிடைக்குதுன்னா அதுக்கு முக்கிய மூல காரணம் பேக் போனாக இருக்கிறது இந்த அபார் கிரீன் ஒயர். இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஃபீலிங்க்கு எந்த ஒரு வேலையுமே கொடுக்க முடியாதுங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஒயரிங்கோட சேஃப்டி அண்டு ட்ரஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொதுவாக ஒயரிங்னு எடுத்துக்கிட்டாலே சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ அந்த விதத்தில் அபார் கிரீன் ஒயர் அவங்களோட ஒயர்ஸ்க்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நம்ம பண்ணுற ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட ஃப்யூச்சரில் பெரிய ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இந்த அபார் கிரீன் ஒயரை பார்க்கும்போது இவங்க முழுக்க சேஃப்டியை மட்டுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சு இந்த ஒயர்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம என்விரான்மெண்ட்க்கு இந்த ஒயர் எந்த விதத்துலேயும் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த ஒயர் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒயர்ஸ் தான். நார்மலாக வீட்டுக்கு வாங்குற திங்ஸ் மாதிரி இந்த ஒயர் கிடையவே கிடையாது. லாங் டைம் வரத்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த அபார் கிரீன் ஒயர். ஃபைனலி இந்த ஒயர் பற்றின ஒரு கன்க்ளூஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு நியூ ஹோம் பில்ட் பண்ண போகிறீங்க, அப்படி இல்லைனா உங்கள் இருக்கிற வீட்டை ரெனோவேட் பண்ண போகிறீங்க. ஒரு ப்ரீமியமான லைஃபுங்கிறது வெறும் வீட்டோட அவுட்டர் லுக் வச்சு மட்டும் கிடையாது, அந்த வீடை நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சு பார்த்துக்கிறதுன்றதுலையும் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இந்த அபார் கிரீன் ஒயர் ஒரு இன்டெலிஜென்ட்டான அண்ட் ட்ரஸ்டபிளான ஒரு டெசிஷனாக தான் இருக்கும்.